Firstly, I want to thank Jesus. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவை பத்தி ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க உள்ளவங்கள்ட்டே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடவுளை பத்தி சொல்ல மாட்டோம். அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகள் இல்ல அட்லீஸ்ட் அவர் நடத்திட்டு வந்த விதங்கள் அதை சொல்றதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், வெட்கப்படுவோம். ஆனா அவங்க வந்து எத்தனையோ ஒரு 35 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அந்த ஸ்டேடியம். அவங்க பேசும்போது உலகமே பார்த்துட்டு இருக்கு. அது மத்தியில ஏசப்பா தான் நடத்தினாரு, அவர்னாலதான் நான் வந்து இன்னைக்கு நல்லா விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொன்னாங்க. Because I couldn't do this on my own. I know He carried me through today. I just feel like God scripted everything, and at the right time, when you do things with the right intention, He always blesses. And I just felt everything that happened so far was just a setup for this. But towards the end, I was just quoting one scripture from the Bible because I had lost energy. I was very tired. I was drained. But one scripture that says, "Just stand still, and God will fight for you." And that's what I did. I just stood there, and He fought for me. இந்தியா மாதிரி ஒரு சிறுபான்மைய கிறிஸ்தவர் இருக்கும் தேசத்துல வந்து இப்படி சொல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு விசுவாசம், பெரிய ஒரு போல்ட்னஸ், அதே சமயத்துல கர்த்தர் வந்து அவங்க கூட ஒரு பர்சனலா ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அத வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜெமிமா ரோட்ரிக்ஸ். இது வந்து ஒரு பெரிய ஊழியங்க. நம்ம எல்லாத்தையும் வேலை பக்கத்துலாம் விட்டுட்டு நம்ம போய் சொல்றது ஒரு விதமான ஊழியம். இது பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான ஊழியம். நம்ம இருக்கின்ற இடத்துலயே வந்து நம்ம கர்த்தருக்கு வந்து சாட்சியா வாழலாம். அவர் பண்ணதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இதை கேட்டு ரசிக்கப்படுவாங்க. இப்ப அதே மாதிரி ஜெமிமா அவங்க சொன்னதை கேட்டு எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் இதுல நம்ம கத்துக்கலாங்க. என்னன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். அவங்க வந்து அழகா சொல்றாங்க, கடவுள் வந்து என்ன நடத்தினாரு. You know, it was a very tricky phase at that time. Should I go right now? Should I take it deep? So I think that was one learning for me also, like to just stay there. You know, towards the end we always so take it deep. But yeah, I was praying, I was talking to God because I feel that I have a personal relationship with Him, and when I cannot carry myself, He always carries me. நம்மளுக்கு எவ்வளவு பணம் வேணா இருக்கலாங்க, எவ்வளவு சொத்து இருக்கலாம், எவ்வளவு புகழ்ச்சி வேணா இருக்கலாம், நிறைய பேருக்கு நல்லதும் பண்ணிருக்கலாம். ஆனா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இல்லைன்னா அந்த எண்ட் வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த டைம்ல வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம பார்க்கணும்.